ஆவியானவருடைய அபிஷேகம் கூட நம்மளை உருக்கி நம்ம வாழ்க்கையை உருவாக்கும். நம்மளை உருக்கி என்ன பண்ணும்? உருவாக்கும். உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு அருமை தெரியாது. ஒரு சில நேரத்தில் ஒரு பாடுகள் வழியாக போகும் பொழுது, ஒரு கண்ணீர் பாதையில் போகும் பொழுது, நம்ம சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுது, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை இனி முடிந்து போக போகிறேன் அந்த தருணம் வரைக்கும், அந்த கடைசி நேரத்தில் வரைக்கும் அந்த சூழ்நிலை போயிட்டு, ஏசப்பா என்னை விடுவீங்க ஒரே வார்த்தை. நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் 10 மணி நேரம் 50 மணி நேரம் ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, உண்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என்று அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாடுகள் நம்மளை உருக்கும், நம்மளை உருவாக்கும்.